அழிவின் விளிம்பில் இருந்த மாநில விலங்கான வரையாடுகளின் எண்ணிக்கை அதிகரிக்க 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாக்கும் பணி நடைபெற்று வருது. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய 3 மாநிலங்கள் சந்திக்கக்கூடிய கூடலூர்ல புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு வருது. நீலகிரி மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க மினி டைடல் பார்க் வரப்போகுது. தெப்பக்காடு யானைகள் முகாம் நவீனமயம் ஆக போகுது. கூடலூர் அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தி அதனுடைய பணிகளுக்காக 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பணிகள் நடைபெற்று வருது. குந்தா மின்திட்ட பணிகள் நடைபெற்று வருது. 61 மருத்துவ உட்கட்டமைப்பு பணிகளும், பள்ளி கல்வித்துறை மூலமாக 197 பணிகளும், அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 404 பணிகளும், 15 கோயில்களுக்கு குடமுழுக்கும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்படி ஏராளமான பணிகளை செய்து வருகிறோம். இது மட்டுமா, இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்ல குன்னூர்ல தோட்ட தொழிலாளர்கள், பழங்குடியினர் மாணவர்கள் உட்பட எல்லா தரப்பு மக்களும் எளிதா உயர்கல்வி பெற புதிய கலைக்கல்லூரியை அறிவிச்சிருக்கிறோம். உதகையில் சூழலியல் பூங்கா அமைக்க 70 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு 33 ஆண்டுகளாக வீட்டுமனை பட்டா கிடைக்காமல் இருந்த பழங்குடியின மக்களுக்கு முதற்கட்டமாக 18 பழங்குடியின மக்களுக்கு பட்டா வழங்கி அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றி இருக்கிறோம். ஊட்டிக்கு யார் வந்தாலும் உடலும் மனமும் குளிர்ந்துதான் திரும்பி போவாங்க. அப்படிப்பட்ட உங்க மாவட்டத்துக்கு நான் வந்திருக்கக்கூடிய நான் உங்களை குளிர்விக்கிற மாதிரி 6 புதிய அறிவிப்புகளை இப்ப வெளியிட போகிறேன். இல்லைன்னா ராசா விட மாட்டாரு, நீங்களும் விட மாட்டீங்க. முதல் அறிவிப்பு, நீலகிரி மாவட்டத்தில் சொந்தமாக வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்காக கூடலூர்ல 26 கோடி 6 லட்சம் ரூபாய் செலவில் 300 வீடுகள் கொண்ட புதிய கலைஞர் நகர் அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, பழங்குடி மக்கள் நிறைஞ்சு வாழக்கூடிய உங்க மாவட்டத்தில் அவங்க வாழ்வியலை எல்லாரும் தெரிஞ்சுக்கிற வகையில காட்சிப்படுத்தவும், அதை பற்றி ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழங்குடியினர் அருங்காட்சியகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.